அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளிச் செய்த திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் 4 நிலைகளை கடக்கிறார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற 4 நிலைகள். அந்த 4 நிலைகளையும் கடப்பதற்கு மனம் முழுமையாக கசிந்து உருகி இருக்க வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இருப்பவருக்குத்தான் சிவனின் இரக்கம் என்பது கிடைக்கும், சிவனின் ஆசி என்பது கிடைக்கும். இதை அடைவதற்கு தேகசுத்தி முக்கியமாகிறது, கரண சுத்திகளும் முக்கியமாகின்றன. புறக்கரணங்கள், அகக்கரணங்கள் ஆகியவையெல்லாம் சுத்தமாகி இருக்க வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் கடைபிடித்தாக வேண்டும். 8 விதமான கெட்ட குணங்களை விட்டொழிக்க வேண்டும். இவையெல்லாம் சரியாக நடந்துவிட்டால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற 4ஐயும் கடப்பதற்கு நாம் தயாராகிவிட்டோம் என்பது பொருள். இது பற்றிய திருமூலருடைய விளக்கத்தை இன்றைய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம். சரியாதி 4ம் தருஞானம் 4ம் விரிவான வேதாந்த சித்தாந்தம் 6ம் பொருளானது நந்தி பொன்னகர் போந்து மருளாகும் மாந்தர் வணங்க வைத்தானே. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற இந்த 4ம் 4 விதமான ஞானங்களை கொடுக்கின்றன. சரியிலே ஒருவன் ஈடுபட்டு இறந்து விட்டால் மறுபிறவி அவன் கிரியை என்கிற நிலையிலே ஞானத்தை பயணிக்கும்படியாக பிறக்கிறான். கிரியையிலே இறந்துவிட்டவன் யோகத்திலே பிறக்கிறான். யோகத்திலே இறந்தவன் ஞானப்பிறவியாக பிறக்கிறான். எதற்காக இது இங்கே சொல்லப்படுகிறது என்றால், தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு எம்பெருமான் ஈஸ்வரிடத்திலே தன்னை சரணாகதியாக கொடுத்து கொண்டு விட்ட ஒருவன் தவறு ஏதும் இழைக்காத போது, கர்மவடிகளுக்கு ஆட்படாத போது, பெரிதாக தவறுகள் ஏதும் செய்யாமல் ஓரளவுக்காவது நன்னிலை மனத்தகத்தே கொண்டு வாழும் போது அவனுக்கு அடுத்தடுத்த பிறவிகளிலேயும் அடுத்தடுத்த நிலைகள் கொடுக்கப்படுகின்றனவே அல்லாது கீழான பிறவிகளை அவன் சந்திப்பதே இல்லை. இதை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கை போக்கை பார்த்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு திரைப்படத்திலே ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த காட்சியை பற்றி சொன்னால் இது இங்கே பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒருவர் தீக்காயம் பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவ உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பார். அவருக்கு மருத்துவம் செய்வதற்காக வரக்கூடிய ஒரு மருத்துவரிடத்திலே அவர் கூவுவார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கிறது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கிறது என்று விடாமல் புலம்பிக் கொண்டிருப்பார். மருத்துவர் அவரை பார்த்து ஆனந்தம் கொண்டு, அடடா, என்ன மனிதர் இவர், மரண தருவாயிலும் கூட கடமையை பற்றி சிந்திக்கிறாரே என்று பெருமையாக சொல்லுவார். என்ன உங்களுடைய கடமை என்று அவரிடத்திலே கேட்பார். இன்னும் 2 பேரை நான் கொல்ல வேண்டி இருக்கிறது, என்னை காப்பாற்றுங்கள், நான் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். ஓஹோ, இதுதான் உன்னுடைய கடமையா என்று ஒரு கட்டையை எடுத்து அவர் தலையிலே அடித்து அவரை மயக்க நிலைக்கு செல்லும்படியாக செய்து விடுவார். இப்படி ஒரு காட்சியை பார்த்தோம். இது வெறும் நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட காட்சியா என்றால் நிச்சயமாக இல்லை. சமுதாயத்தின் மத்தியிலே இப்படிப்பட்டவர்களை பார்க்க முடிகிறது. எங்கள் கிராமத்திலே வாழ்ந்திருந்து இறந்துவிட்ட பலரை பார்த்திருக்கிறேன். கொடூர குணம் கொண்டவர்களாக, மற்றவர்கள் மீது அதிகாரத்தை செலுத்துபவர்களாக, சிப்பந்திகளை, வேலையாட்களை அற்ப புழுக்களைப் போல நடத்துபவர்களாக, இரக்கம் என்பது கடுகளவும் இல்லாதவர்களாக வாழ்ந்தவர்கள் மரண தருவாய் வரையிலும் அந்த கொடுமையான குணம் மாறாமல் மாண்டு போனதை பார்த்திருக்கிறேன். கிராமங்களிலே கூட ஈவு இரக்கம் என்கிற தன்மை அருகி வருவதையும் பார்க்க முடிகிறது. முன்னாட்களிலே எங்கள் பகுதியிலே எவருடைய பிள்ளையாவது தருமாறி விழுந்து விட்டாலும் ஐயோ என் பிள்ளை என்று பெண்கள் கூவுவதை பார்த்திருக்கிறேன். அன்பு, அரவணைப்பு என்பது அந்நாட்களிலே இருந்தது. ஆனால் இப்போது அது கடுகத்தனையும் இல்லை. அஞ்சாமல் பலருக்கு தீம்பிழைக்கிறார்கள். தாங்கள் செய்வது தீம்பு என்பதை தெரிந்தே செய்கிறார்கள். நல்லபடியாக இப்படி செய்யாது என்று எவராவது சொன்னால் அவர்களையும் தொலைத்துவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார்கள். இப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
இப்படிப்பட்டவர்களுக்கு மரணத்தின் மறுபிறவி மிகவும் கீழான பிறவியாக, அற்ப பிறவியாகத்தான் இருக்கும் என்று நாம் சொல்லாமலே புரிந்து கொண்டு விட முடியும். ஆனால் யோக வாழ்க்கையிலே சரியை என்கிற நிலையிலே உண்மையும் நேர்மையும் சத்தியமும் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருவன் ஏதோ ஒரு காரணத்தால் ஞானத்தை அடைய முடியாமல் மறைந்து விட்டாலும் கூட மறுபிறவி அவனுக்கு விட்ட இடத்திலே இருந்து தொடரும். இதுதான் விட்ட குறை தொட்ட குறை. இப்போது கிரியை என்கிற நிலையிலே சற்று உயர்ந்த மனம் கொண்டவனாக பிறப்பான். கிரியையிலே மாண்டுபட்டு போனவன் யோகத்திலே தன்னை இணைக்கக்கூடியவனாக பிறப்பான். யோகத்திலே மாண்டவன் ஞானத்தை நோக்கி நேரடியாக பயணிக்கக்கூடியவனாக பிறப்பான். இப்போது சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விளக்கம் தெரிந்துவிடும். மிகவும் சின்னஞ்சிறிய வயதிலேயே ஒருவர் ஞானத்தை பெறுகிறார். உதாரணம் திருஞான சம்பந்தர். மிகவும் முதிய வயது வந்த பிறகும் ஞானம் முழுமையாக கிடைக்காமல் தள்ளாட்டத்தை சந்தித்து அதன் பிறகு ஞானத்தை அடைந்தவரை பார்த்திருக்கிறோம். உதாரணம் திருநாவுக்கரசர். இப்படி அவரவருடைய கர்மவினைகளுக்கு ஏற்றபடியாக அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிகள் ஏற்பட்டு வருவதையும் பார்த்திருக்கிறோம். இதைத்தான் இங்கே திருமூலர் பெருமான் சொல்லுகிறார். சரிகை முதலாகிய நான்கும் ஞானத்தை தரும். ஆனால் அதை அடைவதற்கு வேதாந்தம், சித்தாந்தம் முதலாகியவற்றை எல்லாம் கற்றிருக்க வேண்டும். நந்தி என்று அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான் ஈசன் பிரகாசம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய கைலையிலே வீற்றிருக்கிறார். கைலை என்பது பிரகாசமாக பொன் போல தகத்தகாயமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிரசாகி ஆகாயத்திலே இருக்கிறது. அந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய யோகிக்கு ஆரம்பத்திலே சிறிது மகிழ்ச்சியாகவும் பயமாகவும் இருக்கும். மெல்ல மெல்ல எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாக மயக்கம் தீர்ந்து ஞானம் என்பது பிறக்கும். சமயம் மனசுத்தி தன் செயல் அற்றிடும் அமையும் விசேடமும் அரண் மந்திர சுத்தி சமய நிர்வாணம் கலாசுத்தி ஆகும் அமை மண்ணு ஞான மார்க்கம் அவிடேகமே. ஆன்மீக ஈடுபாட்டை கொண்டு ஆலய வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் மலர்களால் அருச்சித்தல், பற்பல விதமான திரவியங்களால் அபிடேகங்களை செய்தல், மந்திரங்களை சொல்லி நாமபாராயணம் செய்தல், இப்படியான காரியங்களை செய்கிறார்கள். இவை அடிப்படை வழிபாடு என்கிற வகையிலே வருகிறது. இதை சொல்லிக் கொடுப்பது சமயம் என்றும் சொல்லப்படுகிறது. சமைத்தல் என்றால் உருவாக்குதல், முழுமையாக அதை பயன்படும் ஒன்றாக மாற்றி அமைத்தல், செதுக்குதல், செய்தல், இப்படியான பொருட்களை கொடுக்கும். சமயம் என்று சொல்லியதற்கு காரணம் சமைத்தல், அதாவது நல்ல சமுதாயத்தை சமைத்தல், நல்ல மனங்களை சமைத்தல், நல்ல மனிதர்களை சமைத்தல், நல்ல எண்ணங்களை சமைத்தல் என்பதாக மாறும். இவற்றை செய்யும் போது மனிதர்கள் தவறிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆலயங்கள் உருவாக்கப்பட்டன. இறைவனின் பெயரை சொல்லி பயமுறுத்தியாவது மனிதர்களை ஒழுக்கமானவர்களாக மாற்ற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கருதினார்கள். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்தால்தான் உனக்கு நல்ல நிலை வாய்க்கும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். வெறுமனே வார்த்தைகளாக இருந்தால் அதை ஏற்க மாட்டார்கள் என்பதற்காக வழிபாடு முறைகளை உருவாக்கினார்கள். அபிஷேக ஆராதனைகளை செய்தல், மலர்களை கொண்டு அர்ச்சித்தல், மந்திர பாராயணங்களை செய்தல், இப்படியாக படிப்படியாக மனிதர்களை ஆலயம் என்கிற ஒரு வட்டத்திற்குள்ளே இழுத்து ஒழுக்க நெறி சார்ந்தவர்களாக வாழ பழக்க முயன்றார்கள். இதைத்தான் இத்திருப்பாடல் மூலமாக திருமூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார். 10 திசையும் பரன் ஒரு தெய்வம் உண்டு, எத்திக்கில் அவர் இல்லை என்பதில் மலர்கொத்து திருவடி நீழல் சரண் என தத்தும் வினைக்கடல் சாராது காணுமே. கடல் நாம் இந்த உலகிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உப்புக்கடல். உப்புக்கடல் என்பது ஒற்றை வார்த்தையால் சொல்லப்பட்டாலும் அது ஒன்றல்ல. அதற்குள்ளே பல கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் இணைந்திருக்கின்றன.
ஒற்றை வார்த்தையில் கடல் என்று சொன்னாலும் அது ஒன்றல்ல, பல கோடி நீர்த்துளிகளின் தொகுப்புத்தான் கடல் என்று ஆகிறது. அதுபோல நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த மானுட உடல் வாழ்க்கை என்பதும் பற்பல கர்மவினைகளின் தொகுப்பாகவே இருக்கிறது. அது காரணமாக நம்முடைய கர்மவினைகளை கர்மவினைகள் என்று வார்த்தை ஒன்றை சொல்லி கடந்து செல்லாமல் வினை கடல் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். கடலில் எப்படி எண்ணி முடியாத நீர்த்துளிகள் இருக்கின்றனவோ அதுபோல நம்முடைய இந்த பிறவியிலேயும் எண்ணி முடியாத கர்மவினைகள் துளிகளாக இருக்கின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த திசையிலே திரும்பி பார்த்தாலும் இறைவன் உண்டு. இந்த திசையில் தான் இறைவன் இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. 10 திசைகளிலும் இறைவனுடைய முழுமையான ஆட்சியை இருக்கிறது. எந்த திசையிலே அவர் இல்லை என்று எவராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. எம்பெருமான் ஈசன் இப்படி அங்கிங்கனாதபடி எங்கும் பறந்து காணப்படுவோராக இருந்தாலும் கூட அவருடைய திருவடிகள் மிகவும் மென்மையானவை. மலர்களால் உருவாக்கப்பட்ட மென்மையான திருவடிகள். அந்த திருவடிகளிலே சென்று தன்னை சரணாகதி செய்து கொள்ளக்கூடிய யோக சாதகன் அமைதியும் ஆனந்தமும் பெறுகிறான். அவனுடைய கர்மவினைகள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. அவன் ஞானத்தை நோக்கி பயணிப்பதற்கு அவனுக்கு ஆசையும் அனுமதியும் வழங்கப்படுகிறது. இறைவனை சகல இடங்களிலும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதன் தனக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு விட்டால் அவருடைய பயணம் ஆனந்தமயமானதாக மாறிவிடுகிறது என்பதையே இத்திருமந்திர பாடல் நமக்கு சொல்லுகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே இறைவனை தேடி பயணிக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். கண்டுகொண்டவர்கள் அமைதியாக கடந்து செல்லுகிறார்கள். அரைகுறையாக தெரிந்து கொண்டு விட்டவர்கள் ஏதோ தாங்கள்தான் இறைவனுக்கு நேரடியான அதிகாரி என்பதை போல பாசாங்கு செய்து அதையும் காசாக்கக்கூடிய காரியத்தை செய்து விடுகிறார்கள். முறையாக சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதை தெரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய இந்த பிறவி அர்த்தமுள்ள பிறவியாக மாறும் என்பதுதான் திருமூலர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.